வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் 2021. நேற்றே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம். ஆனால் இன்றைக்கி தான் வந்து அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நீங்கள் பார்த்தாவே தெரியும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மோட லிங்க் வந்து இந்த லிங்க், அதாவது டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டோட ட்ரோன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து இதில் தான், இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ். இப்போ நான் டிஜிட்டல் ஸ்கை கிளிக் பண்ணுறேன். இதுதான் ஹோம் பேஜுங்க. நமக்கு இதுதான் டேரெக்ட் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து நம்ம நார்மல் ட்ரோன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஆப்ஷன் எப்பவுமே இருக்குது. அதாவது புதுசாக ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் போய் பண்ணிக்கணும். அதாவது இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுதான் இது ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணுறது. நம்ம வந்து இப்போ மேப் பார்க்கலாம். ஏன்னா ஜோன்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டராக்டிவ் ஏர் ஸ்பேஸ் மேப்ஸ்னு போட்டிருக்காங்க. நோட், ப்ளீஸ் கிளிக் ஆன் தி விஷுவலைசேஷன் ஐகான் ஆன் டாப் ரைட் கார்னர் ஆஃப் தி மேப் டு செலக்ட் தி zones you wish to see. The zones will take up to 2 minutes to load for the first time. Coming soon, online forms D1, D2, D3 on 2nd October 2021. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இதெல்லாம் அப்டேட் ஆகும் இந்த ஃபார்ம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம்ஸ்லாம் என்னன்றதை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா வந்து வெப்சைட்னு போட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ், ரெகுலேஷன்ஸ், FTO, ட்ரோன் ரூல்ஸ் 2021 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். நம்ம அந்த பிடிஎஃப்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ட்ரோன் ரூல்ஸ்லாம். அதுதான் இது. இப்போ நான் வந்து மேப் கொடுக்குறேன் பாருங்கள், இன்டராக்டிவ் ஏர் ஸ்பேஸ் மேப்ஸ் அப்படின்ட்டு. இதுதான் நம்ம ஜோன் மேப்பு. இங்கே எங்கே போய் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து லெஃப்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஹைட்டு, அதாவது 300 கிலோமீட்டர் ஹைட்லேருந்து பார்த்தா இந்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து இங்கே ரைட்டில் லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னு போட்டு ஸ்டேட், ஏர்போர்ட் ரெட், ஏர்போர்ட் எல்லோ 5 to 8 கிலோமீட்டர், ஏர்போர்ட் எல்லோ 8 to 12 கிலோமீட்டர், இன்டர்நேஷனல் பவுண்டரி 25 கிலோமீட்டர், ஏர் ஸ்பேஸ் ஜியோ ஜோன்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் இதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டுன்னு கிளிக் பண்ணுறேன். ஸ்டேட் கிளிக் பண்ண உடனே நம்ம இருக்கிற இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே, அந்த பாருங்கள் அந்தமான் நிக்கோபார் முதல் கொண்டு எல்லாமே வந்து க்ரீன் கலரில் காட்டுது. இது வந்து ஜென்ரலாக இது வந்து எல்லாமே க்ரீன் ஜோன்ஸ் கிடையாது. ஒரு காமனாக இது வந்து ஸ்டேட் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே செலக்ட் ஆகுது. இப்போ நான் இதை டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஏர்போர்ட் ரெட்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். இது பாருங்கள், இந்தியாவில் இருக்க மொத்த ஏர்போர்ட்டுமே இவ்வளோ தான். இப்போ வந்து ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணி நம்ம சென்னையில் இருக்க ஏர்போர்ட்ஸ் பார்க்கலாம். இவருக்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரெட் ஜோன். ஏர்போர்ட் இருக்க இடம்லாம் வந்து ரெட் ஜோன். இந்த ஜோனில் வந்து இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கலாம், ரெட் கலரில் ஒரு ரேடியஸ் மாதிரி போட்டு. பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியல, எந்த ஊர்லாம் கவர் ஆகிருக்குன்ட்டு. இந்த ரெட் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். இங்கே வந்து நம்ம ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணவே முடியாது. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா ஏர்போர்ட்டுமே. இவருக்கு பாருங்கள், சேலம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி 2 நிமிஷம் கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளது நெட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடு தான், அதனால் லோட் ஆகுது. மதுரை, இதற்கு வர மதுரை ஏர்போர்ட், அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் எல்லோ 5 to 8 கிலோமீட்டர்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ் நான் சொல்கிறேன். இதுதான் இந்த பாயிண்ட் அப்படின்னா இங்கேருந்து 5 கிலோமீட்டர். இது வந்து இந்த சர்க்கிள், இந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 5 கிலோமீட்டர். இங்கேருந்து இது வந்து 8 கிலோமீட்டர். இதுதான் வந்து அந்த ரேடியஸ். நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து ரேடியஸ், அதுலேருந்து தள்ளி இந்த இடத்துலலாம் வந்து எல்லோ ஜோன். அதாவது 200 ஃபீட் 60 மீட்டர் வரைக்கும் ஹைட் போக முடியும். அதே இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்து இருக்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஜோன், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ரன்வே இருந்ததுன்னா வந்து பெரிய பெரிமீட்டரில் கவர் ஆகும். அதுவுமே அப்படி தான். எல்லோ ஜோனில் வந்து 200 ஃபீட் தான் நம்ம மேக்ஸிமம் ஹைட்டு. அதுக்கு மேலே போகிறதா இருந்ததுன்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். இப்போ வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், 25 கிலோமீட்டர். இது எல்லாமே அந்த பக்கம் நார்த் இந்தியாவில் தான் மோஸ்ட்டாக கவர் ஆகும். நம்ம சவுத் இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக எந்த பார்ட்டுமே இல்லை. ஏன்னா எந்த இதுவுமே வந்து வேறு நாட்டோட பார்டரை வந்து கவர் பண்ணல. இது எல்லாமே 25 கிலோமீட்டர். இங்கெல்லாம் வந்து நம்ம எடுக்க முடியாது, ஃப்ளை பண்ண முடியாது. இதை டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஏர் ஸ்பேஸ் ஜியோ ஜோன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்கள். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து, அதாவது எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்டுக்குமே, அதாவது ஃப்ளை பண்ணுற ஜோனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ ஜோன் லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து இதுக்கு போச்சுன்னா வேறு இடத்துலேருந்து பர்மிஷன் வாங்கணும், அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம டிஜே ட்ரோன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. காரணம் நம்ம ட்ரோன்ஸ் எதுவுமே வந்து NPNT, நோ பர்மிஷன் நோ டேக் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரோன்ஸ், பெரிய ட்ரோன்ஸாக இருக்குது பாருங்கள், மைக்ரோ கேட்டகரி ட்ரோன்ஸ், அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோன்ஸ் வந்து முக்கியமாக இருக்கும். ஏர் ஸ்பேஸ் ஜியோ ஜோன்ஸ், அதாவது இந்த இடத்துல பறக்கிறதுக்கு ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே ட்ரோன்ஸுக்குலாம் வந்து இதெல்லாம் எதுவுமே யூஸ் கிடையாது. இந்த ஜோனில் இருக்கிற எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு ஹேக் அதெல்லாம் இருக்குது. நம்ம தான் வந்து ரூல்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக ஃப்ளை பண்ணோம். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்லலாம் வந்து நம்ம பறக்கக்கூடாது. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இன்னும் தெளிவாக தெரியலங்க. இப்போ நான் சொல்கிறதே வந்து ஓரளவுக்கு தான் கரெக்டு. நான் அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் இப்போ என்னால் சொல்ல முடியல. காரணம் நம்ம எந்த ட்ரோன்ஸுமே வந்து இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பறக்கிறது கிடையாது. இப்போ தான் இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்ம எல்லா ட்ரோன்ஸுமே வந்து இந்த ரூல்ஸ் படி பறந்தது அப்படின்னா வந்து இந்த மேப், ஏர் மேப்ன்றது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதாங்க இவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். மொபைல் ஃபோனில் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். நீங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் இருந்தது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜோன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். உங்கள் லொக்கேஷனில் எல்லாமே கிளியராக இருக்கா, இல்லை உங்களுக்கு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஜோனில் வருதா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஃப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ட்ரோன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக வரும். ட்ரோன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.